இது 1,41,300 ரூபாய் இருக்கும். புது ப்ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு 1,23,000 இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 18,000 ரூபாய் கம்மியாக இருக்கும். இதே நீங்கள் ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் இல்லை புல்லட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து 350 சிசி கீழே உள்ளது, அதாவது 349 சிசி. இதோட பழைய ஆன் ரோடு ப்ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு 2,33,900 இருக்குது. இதோட புது ப்ரைஸ் அப்படிங்கிறது 1,99,900 வரும் அப்படின்றாங்க. வித்தியாசம் அப்படின்னு பார்க்குறப்ப 33,000 இருக்குது. அடுத்து நம்ம ராயல் என்ஃபீல்டில் இதே ஹிமாலயன், அது வந்து 350 சிசிக்கு மேலே உள்ள வண்டி. ஸோ இதுக்கு நம்ம பார்க்குறப்போ இதுக்கு கிட்டத்தட்ட 40% இப்போ ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. இதோட பழைய ஆன் ரோடு ப்ரைஸுங்கிறது 3,41,300 ரூபாய் இருந்தது. இப்போ புது ப்ரைஸ் அப்படிங்கிறது 3,59,000 மாறும். அதாவது 18,000 ரூபாயோட விலைங்கிறது ஆரம்ப வண்டியோட விலைங்கிறது ஏறி இருக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நேற்று இரவு ஜிஎஸ்டியில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அதில் நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இருசக்கர வாகனங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 350 சிசி கீழே உள்ள இருசக்கர வாகனங்களுக்கு 28% இருந்த ஜிஎஸ்டி 18% இருக்குது. அதே 350 சிசிக்கு மேலே உள்ள இருசக்கர வாகனங்களுக்கு 28% இருந்த ஜிஎஸ்டி ப்ளஸ் செஸ், அதாவது அது ஒரு 3%, 31% இருந்தால் 40% ஆயிருக்கு. அப்போனா 350 சிசி கீழே உள்ள இருசக்கர வாகனங்களுக்கு 10% வந்து குறைஞ்சிருக்கு. 350 சிசி மேலே இருக்க வாகனங்களுக்கு 9% ஏறி இருக்கு. இது நம்ம விலையா அப்படின்னு பார்த்தோம்னா 350 சிசி கீழே உள்ள வாகனங்களுக்கு 10,000 முதல் 30,000 வரை கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். 350 சிசி மேலே உள்ள வாகனங்களுக்கு 20,000 முதல் 60,000 வரைக்கும் விலை ஏறி இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அந்த 350 சிசி கீழே இருக்க இருசக்கர வாகனங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ பிரதானமாக இருக்கிற எல்லா ஸ்கூட்டர்ஸும் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்ப்ளெண்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் அந்த ஹண்டர், கிளாசிக், புல்லட் ஆகலாம். இதெல்லாம் வந்து 349 சிசி. ஸோ இதில் கூட நமக்கு 10% கம்மியாக இருக்குது. இதே நீங்கள் வந்து 350 சிசி மேலே இருக்க அதே ராயல் என்ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஹிமாலயன், பஜாஜ் பல்சரில் இருக்கக்கூடிய NS 400, KTMல இருக்கக்கூடிய 390, ஸோ இந்த வாகனங்களுக்கு வந்து 9% கூடியிருக்கு. அதாவது 30,000 முதல் 60,000 வரை விலையேற்றம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு 2 வீலர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஹீரோ ஸ்பெண்டர் ப்ளஸ்ங்கிறது 99 சிசி கொண்ட வண்டி. இதோட இப்போய ஆன்ரோடு ப்ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு 98,900 இருக்குது. நமக்கு புது ஆன்ரோடு ப்ரைஸுங்கிறது 83,000 வரும். தோராயமாக தான் இது. ஸோ அப்போ வித்தியாசம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 15,000 இருக்கும். இதே நீங்கள் பஜாஜ் பல்சர் 150 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு 149 சிசி உள்ள வண்டி. இதோட ஆன்ரோடு ப்ரைஸுங்க